ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் 2 வித் த டிவைன் மதர் வால்யூம் 2 என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். நூல் பற்றிய சிறிய முன்னுரை. 1981 முதல் 87களில் நிகழ்த்தப்பட்ட மனதிற்கு எழுச்சி ஊட்டும் இவ்வுரையாடல்களை ஸ்ரீராம் மிகுந்த கவனத்தோடு பதிவு செய்துள்ளார். இவர் பின்னர் சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு சுவாமி சுத்தானந்தா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். அனைவரும் தமது அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு முழுமையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பினுள் ஆழ்ந்து வேரூன்றி இருக்க முடியும் என்பது பற்றி பூஜ்ய மாதாஜி வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அளித்த செய்திகளை வாசகர்கள் இந்த பக்கங்களில் காணலாம். இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். ஏப்ரல் 8, 1981 காலை 7 மணி. பப்பாவின் அறை. மும்பையிலிருந்து ஒரு பக்தர் தனது தொழிலில் ஏற்படும் இடர்களையும் தனது பங்குதாரர் தனக்களிக்கும் துன்பங்களையும் பற்றி கூறுவதற்காக இன்று அதிகாலை மாதாஜியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இந்த தொலைபேசி அழைப்பை குறித்து மாதாஜி கூறினார், சில நேரங்களில் பொறுமையாகவும் வேறு சில நேரங்களில் வேகமாகவும் அடாவடியாகவும் செயல்பட வேண்டியிருக்கும் என்று நான் அவரிடம் கூறினேன். நீங்கள் எல்லா நேரமும் பொறுமையாக மட்டுமே இருக்க முடியாது. பப்பாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவருடைய நாமத்தை ஜபித்தவாறு தாங்க முடியாத இக்கூட்டு முயற்சியை முறித்துவிடுங்கள் என்றும் சொன்னேன். தவறு செய்பவர்களிடம் பொறுமை காட்டுவது பற்றி நான் பப்பாவிடம் அடிக்கடி வாதம் செய்வது வழக்கம். யாருக்கும் அவரது பொறுமைக்கு எல்லை உண்டென்று நான் எப்போதுமே நம்பினேன். பப்பாவின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் அவருடைய ராமநாம ஜபமும் வலுவானதாக இல்லையாதலால் தான் அவருக்கு பல சந்தேகங்களும் உள்ளன என்றும் நான் அவரிடம் கூறினேன். நமக்கு பப்பாவின் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு அனைத்தையும் சரி செய்யும்படி இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பலவீனமாக இருக்கும்போதுதான் நாம் சந்தேகங்களால் அலைக்கழிக்கப்படுகிறோம். காலை 8 மணி. இந்துப்பூரிலிருந்து வந்து கடந்த 4 நாட்களாக இங்கிருந்த ஒரு குடும்பம் மாதாஜியிடம் விடை பெறுவதற்காக வந்தது. மாதாஜி அவர்களுக்கு பிரசாதம் அளித்துவிட்டு அந்த அறையில் சற்று நேரம் அமரும்படி கூறினார்கள். அந்த பக்தர்களில் ஏற்கனவே மாதாஜியிடமிருந்து ஜபமாலை பெற்று கொண்டிருந்த ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் மாதாஜி கூறினார், நீங்கள் மாலை ஜபிக்கும்போது இறைவனின் எந்த பெயரை எடுக்கிறீர்கள் என்பது முக்கியமானதல்ல. அது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அல்லது ஓம் நமசிவாய அல்லது வேறு எந்த நாமமாகவும் இருக்கலாம். நாம் அந்த நாமத்தை முழுமையான நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் ஜபிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமானது. நாம ஜபத்தின் போது மனதில் பப்பாவின் பிரபஞ்சம் தழுவிய நிலையை மனதில் இருத்த வேண்டும் என்று என்னுடைய சாதனை நாட்களில் பப்பா என்னிடம் கூறியுள்ளார். பப்பா, நீங்கள் எங்கும் நிறைந்தவர், நீங்கள் நிரந்தரமானவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். பின்னர் அலையும் மனம் வெளிப்புற பொருட்களின் பின்னர் அலைவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள்ளேயே ஆழமாக மூழ்கும். உங்களுக்குள் தன்னுடைய நிரந்தரமான ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய உடம்பு, மனம் மற்றும் செல்வத்தை அவருக்கு அர்ப்பணிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். செல்வத்தை பொறுத்தவரை என்னிடம் ஏதும் இருக்கவில்லை. எனவே பப்பாவுக்கு நான் சேவை செய்வதற்கான ஒரே வழியானது உடம்பையும் மனதையும் அவருக்கு அர்ப்பணிப்பதுதான்.
மற்றவர்களையும் அவருடைய வடிவங்களாகவே பார்த்து அவர்களுக்கு சேவை செய்யும்படி பப்பா என்னிடம் கூறினார். ராமநாமத்தை ஜபிக்கும்போது அவருடைய தெய்வீக அம்சங்களை மானசீகமாக மனதில் இருத்துவேன். நீங்கள் அனைவரும் கூட அவ்வாறே செய்யலாம். நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலை எதுவாயிருந்தாலும் அதை அவருக்கு செய்யும் சேவையாக கருதுங்கள். மற்றும் ஒரு விஷயம், நீங்கள் ஒரு மாதத்தில் கூறிய ராமநாம மொத்த எண்ணிக்கையை ஆசிரமத்திற்கு அனுப்புங்கள். 13 வயதிலிருக்கும் தனது மூத்த மகன் மனநோய் வாய்ப்பட்டுள்ளான் என்று ஒரு பக்தர் கூறினார். மாதாஜி, ஒருவர் மனநோய்வாய்ப்பட்டால் அது அவருடைய முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களின் காரணமாக என கொள்ள வேண்டும் என்று பழங்காலத்தில் கூறுவார்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒருவருடன் தொழில்முறை கூட்டு வைத்திருக்கையில் உங்களுக்கு சேர வேண்டியதை விட அதிகமான லாபத்தை நீங்கள் அபகரித்து கொண்டீர்கள் என்றால் அதன் விளைவாக அடுத்த பிறவியில் மனநோய் மற்றும் வலிப்பு போன்றவற்றால் பீடிக்கப்படுவீர்கள். முந்தைய பிறவியில் தவறாக ஈட்டிய லாபத்திற்கு பதிலாக இப்போது மிகப்பெரிய அளவில் தான தர்மங்கள் செய்வதுதான் இதற்கான ஒரே மாற்று வழியாகும். முன்பு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இவ்வாறு கூறியதை கேட்டு இங்கு சில நாட்களுக்கு முன்பு தங்கியிருந்த ஒரு பக்தர் மிக அதிக அளவு தர்மம் செய்தார். அதற்கு பிறகு விரைவில் அவரது மகன் தனது நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்தான். குரு மந்திரத்தை கூறுவதன் மூலம் நமக்குள் அமர்ந்திருக்கும் குருவின் சக்தியை பிரார்த்தித்து அதை செயல்படுத்துவதன் மூலம் மன உளைச்சல்களை சரி செய்து கொள்ளலாம் என்று புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நோய்வாய்ப்பட்டவர் தானே நாமஜபம் செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக அவர் சார்பில் நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் தான தர்மங்களில் செலவிட வேண்டும். அது அவருடைய மனநோயை குணப்படுத்தும். மாதாஜியின் அறிவுரைப்படியே செய்வதாக அந்த பக்தர் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார். ஏப்ரல் 10, 1981 காலை 7:15 மணி. மாதாஜி, நமக்குள் எவ்வளவுதான் அன்பும் பக்தியும் இருந்தாலும் கூட நம்முள் இருந்த அன்பிற்குரிய பப்பா நமக்கு அன்பை ஆசீர்வதித்து அருளாவிட்டால் அது உண்மையான அன்பாக இருக்காது. நமது அன்பு எவ்வளவு வெறுமையாகவும் மேலோட்டமாகவும் இருக்கிறதென்று நம் இதயத்தினுள் நமக்கு தெரிந்திருந்தாலும் நமக்கு உண்மையான அன்பை வேரூன்ற செய்யுமாறு நாம் பப்பாவிடம் வேண்டுவதில்லை. நாம் இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டுமென வேண்டிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் மீது நமக்கு அன்பு தர வேண்டுமென்று அவரை பிரார்த்திப்பதே இல்லை. இங்கு சில நாட்களாக தங்கியிருந்த கனடா நாட்டை சேர்ந்த ஒரு இந்திய இளைஞன் விடை பெற்று கொள்வதற்காக மாதாஜியிடம் வந்தான். அவர் அவனுக்கு ஒரு இனிப்பு பொட்டலமும் பிரசாதமும் கொடுத்து பிரசாதத்தை எப்போதும் தன்னுடனே வைத்திருக்கும்படி கூறினார். பிறகு மாதாஜி அவனிடம் கூறினார், நீ எந்த வேலை செய்தாலும் அதை இறைவனுடைய சேவையாக செய். நீங்கள் வரம்புகளற்றவர், நீங்கள் நிரந்தரமானவர், நீங்கள் எங்கும் நிறைந்தவர் என பலவிதமான பிரபஞ்சம் தழுவிய அவருடைய பண்புகளை உன் மனதில் இருத்தி உன் மனதை எப்போதும் அவரில் நிலைக்கச் செய்வாயாக. உன் இதயத்தில் அத்தகைய உயர்ந்த இருப்பை வெளிப்படுத்துமாறு வேண்டிக் கொள்வாயாக. அவருடைய நாமம் உன் நாவில் எப்போதும் இருக்கட்டும். கனடா நாட்டு இளைஞர், என்னுடைய எல்லா பணிகளையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தமா? மாதாஜி, ஆம், நீ செய்யும் எல்லாவற்றையும் அவருடைய சேவையாக கருத வேண்டும். மாலை 8:30 மணி. பல நாட்களாக இங்கிருக்கும் ஒரு பிரம்மச்சாரியிடம் மேலும் மேலும் அதிக நேரத்தை ராமநாமத்திலும் பஜனையிலும் செலவிடுமாறு மாதாஜி நேற்று அறிவுறுத்தியிருந்தார். இன்று காலை பஜனுக்கு அவர் மிகவும் சீக்கிரமாக வந்துவிட்டதைக் கண்டு மாதாஜி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மாதாஜி அவரிடம் கூறினார், நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணி செய்வதாக இருந்தால் சுமார் 6 முதல் 7 மணி நேரம் வரை வேலை செய்வீர்கள் அல்லவா? இந்த ஆசிரமத்தை உங்கள் மனதின் அலுவலகம் என கருதுங்கள். குறைந்தது 6 - 7 மணி நேரம் ராமநாமம் மற்றும் பஜனை நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 11, 1981 மாலை 8:15 மணி. பப்பாவின் அறை. அப்போதுதான் பஜனை முடிந்திருந்தது. பப்பாவின் அறையிலிருந்த மாதாஜியின்
கட்டலுக்கரியில் ஸ்ரீராம் அமர்ந்திருக்க அவனுடைய மனம் இன்னமும் பஜனை வரிகளில் ஆழ்ந்திருந்தது. தன் கட்டலிலிருந்து ஒரு புன்னகையுடன் அவனை பார்த்து மாதாஜி கேட்டார், நீ எந்த ராஜாங்கத்திற்குள் போய்விட்டாய்? பப்பாவின் ராஜாங்கமா அல்லது உலக ராஜாங்கமா? கண்டிப்பாக பிந்தையதல்ல மாதாஜி என்று ஸ்ரீராம் பதிலளித்தான். மாதாஜி, அவ்வளவு தீர்மானமாக சொல்லாதே. உலக ராஜாங்கத்திற்குள் அலையாமல் இருப்பதற்கு பப்பாவின் உதவியை நாட முயற்சிப்பதாக சொல். நாம் உலகிய விஷயங்களில் நுழைய மாட்டோம் என்று உறுதியாக கூறும்போதெல்லாம் நம்மை உலகிய விஷயங்களில் குதிக்குமாறு பப்பா மாற்றிவிடுகிறார். எனவே நாம் இதிலிருக்கிறோம் அல்லது அதிலிருக்கிறோம் என்று திடமாக அறிவிக்காமல் இருப்பதே நல்லது. அனைத்தையும் பப்பாவிடம் விட்டுவிடு. நீ இதிலோ அல்லது அதிலோ இல்லாமல் இருப்பதற்காக நம்பிக்கையோடு பிரார்த்திப்பதாக கூறுவாயாக. இல்லையெனில் நாம் வெறுக்கும் விஷயங்களையே பப்பா நம்மை செய்ய வைக்கிறார். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களின் தெய்வீக அன்னையுடன் பாகம் 2 வித் த டிவைன் மதர் வால்யூம் 2 என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.